பாருங்கள், இந்த பேர் வந்து தாந்தோணியம்மன் கோயில் தெரு. ஆனால் இப்படியே பாருங்கள், இதை அப்படியே மாற்றி வேடவாக்கம் பாரதியார் தெருன்னு மாற்றி இதை வந்து ஊழல் செஞ்சுருக்காங்க. இல்லாத சாலைக்கு இத்தனை லட்சம் ஈடா, போடாத ரோட்டுக்கு போர்டு வேற கேடா என வெகுண்டுள்ள வேடவாக்கம் கிராம மக்கள் சாலை பணிகள் எதுவும் செய்யாமல் வெறும் கல்வெட்டை மட்டும் வைத்துவிட்டு அதிகாரிகள் மோசடி செய்துள்ளதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அண்டவாக்கம் ஊராட்சியில் உள்ள வேடவாக்கம் கிராமத்தில் சுமார் 9 லட்சம் மதிப்பீட்டில் தான் தோன்றி அம்மன் தெருவில் ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டு அதற்கான கல்வெட்டு வைக்கப்பட்டது. தொடர்ந்து 4 மாதங்களுக்கு பிறகு இந்த கல்வெட்டில் 2023-24 நிதியாண்டில் மாநில நிதிக்குழு மானியத்தின் கீழ் வேடவாக்கம் பாரதியார் தெரு ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டது என மாற்றி எழுதி அரசுக்கு கணக்கு காட்டி மோசடி செய்ததாக நிர்வாகத்தின் மீது அப்பகுதிவாசிகள் புகார் தெரிவிக்கின்றனர். வேடவாக்கம் கிராமத்தின் மற்றொரு பகுதியான செந்தமிழ் நகர் பகுதியில் உள்ள பாரதியார் தெருவில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 6 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. முழுவதுமாக அந்த சாலை போடப்படாமல் பெயரை மாற்றிவிட்டு கல்வெட்டை போட்டோ எடுத்து சென்றதாக கிராமவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வேடவாக்கம் கிராமத்தில் இருக்குதுங்க. நாங்கள் எனக்கு இந்த 7 வயசு ஆச்சு. இது வரைக்கும் தாந்தனம்மா கோயில் பேருன்னு தான் இருக்குது. கண்டி இது வரைக்கும் பாரதியார் தெருவுன்னு எதுவும் மாற்றலைங்க. இப்போ தாங்க நம்ம புதுசாக பேரை அடித்து 2வது பாரதியார் தெருன்னு போட்டுக்கிதுங்க. தாந்தனம்மா தெருன்னு தான் போட்டது. இது வரைக்கும் பேரை பாரதியார் தெருன்னு மாற்றிக்கிறாங்க. அது என்ன எப்படி செய்யுதுன்னு எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குங்க. சாலை அமைப்பதில் பெரும் மோசடி நடைபெற்றுள்ளதாக கூறும் கிராமவாசிகள் ஊழல் செய்த அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டி கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்டவாக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாரதியார் தெரு வந்து இங்கே திருத்தி ஏற்றிட்டு அதே 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போட்டதாக காமிச்சிருக்காங்க. இதனால் என்ன தெரியுதுன்னா, இந்த ஊராட்சி நிர்வாகத்தை இதை பற்றி கேட்டாக்கா முறையான பதில் கிடையாது, எந்தவித சரியான தகவல் கொடுக்க மாட்டாங்க. எனவே மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் இதன் மீது உடனடியாக உகந்த பதில் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த பேர் வந்து தாந்தோணியம்மன் கோயில் தெரு. ஆனால் இப்படியே பாருங்கள், இதை அப்படியே மாற்றி வேடவாக்கம் பாரதியார் தெருன்னு மாற்றி இதை வந்து ஊழல் செஞ்சுருக்காங்க.